அனைவருக்கும் டெக் ராக்கெட் நண்பனின் இனிய வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டாக வாட்ஸ்அப்பில் 3 புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். வாங்க இன்னும் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புதிய அப்டேட்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்கள் வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனில் இருக்கணும். அப்படி உங்கள் வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனில் இல்லைன்னா முதல்ல உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்னு டைப் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. அப்புறம் உங்கள் வாட்ஸ்அப் ஆப்பை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப் பக்கத்தோட கடைசியில் வந்தீங்கன்னா இது போல் காமிக்கும். எனக்கு யூஆர்ஏ பீட்டா டெஸ்டர்னு இருக்குது, உங்களுக்கு பிகம் ஏ பீட்டா டெஸ்டர்னு இருக்கும். அந்த லீவ் அப்படிங்கிற இடத்துல ஐஎம்இன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஐஎம்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிடம் கழித்து மீண்டும் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அப்டேட் காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக 10லிருந்து 15 நிமிடம் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்டேட் பட்டன் வந்து காமிக்கும். ஸோ முதல் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு நம்பர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது அப்படின்னா அந்த நம்பர் உங்களுக்கு யாருன்னே தெரியாது, எந்த ஒரு டீட்டெயிலும் இருக்காது. இது பழைய வாட்ஸ்அப்போட நிலைமை. இப்போ வந்திருக்க அப்டேட்டில் என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மெசேஜ் அனுப்பியிருக்க நம்பரோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நம்பருக்கு கீழேயே அந்த நம்பரோட பெயர் வந்து காமிக்கும். இது வந்து முதல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய வாட்ஸ்அப்பில் ஒரு நபர் வச்சுருக்க ப்ரொஃபைல் பிக்சரை உங்களால் ஜூம் பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் இப்போ வந்திருக்க அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்கள் எந்த நபரோட ப்ரொஃபைல் பிக்சரையும் நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம். அந்த ஆப்ஷனை தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ நாளும் ஜூம் பண்ணி அந்த ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். மூன்றாவது அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ஸ்டேட்டஸில் போனீங்கன்னா இது போல் ஒரு பென்சில் ஐக்கான் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனால் இது போல் ஒரு கலர் பேக்ரவுண்ட் காமிக்கும். இதில் உங்களோட ஸ்டேட்டஸை எதனாலும் எழுதி ஸ்டேட்டஸாக வைத்துக்கொள்ளலாம். இந்த வசதி ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் அறிமுகப்படுத்தியிருப்பது. இப்போது இதை வந்து வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த டி அப்படிங்கிற லெட்டரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஈமோஜி ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஈமோஜிஸ்லாம் வரும். அப்புறம் லாஸ்ட்டாக இருக்க பெயிண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணி வைக்க வேணாம். இதுலேயே நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை எழுதி ஸ்டேட்டஸாக வைத்துக்கொள்ளலாம். இப்போ நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போல் டெக்னாலஜி சம்மந்தமான அப்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.